ஹாய் வணக்கம். சூப்பராக சுவையாக ஒரு பன்னீர் கிரேவி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி, முந்திரி, தாளிக்க வெங்காயம், பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதோட வெங்காயம், இஞ்சி பூண்டு கூட எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், இதையும் வதக்கிக்கலாம். கூட முந்திரியும் சேர்த்தாச்சு, இதையுமே நல்லா வதக்கிக்கலாம். எதுவுமே கலர் மாற வேண்டாம், வதங்கினா போதும். இப்போ பாருங்கள், தக்காளியும் சேர்த்துட்டேன், எல்லாம் வதக்கியாச்சு. இது ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இது ஆறட்டும். ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ திரும்பவும் நான் கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் சூடானதுமே இதில் தாளிப்பு கொடுத்துடலாம். ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பட்டை, அன்னாச்சிப்பூ எல்லாம் சேர்த்து கொடுத்துடலாம். இதோட பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இது வதங்கட்டும். இதுக்குள்ளே நான் பன்னீர் துண்டு துண்டாக நான் ரொம்ப நறுக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கட்டும். வதங்கினோடனே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெயே சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு நான் கரம் மசாலா, தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். நான் இதில் மிளகாத்தூள் சேர்க்கலை. நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காரம் குறைவாக செய்கிறதால மிளகாத்தூள் சேர்க்கலை. இப்போது இது நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு பக்கமாக அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பன்னீர் துண்டுங்களை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கொதிக்கிற அந்த கிரேவியில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அது கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ நான் திறந்து காட்டுறேன் பாருங்கள். பன்னீர் கிரேவி நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இறக்கும் போது கொஞ்சம் கரம் மசாலா தூவி நம்ம இறக்கிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சப்பாத்தி அந்த மாதிரி சூப்பராக சாப்பிட்டா செஞ்சு வீட்டில் கொடுத்தீங்கன்னா யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க, நல்லாவே சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், சுட சுட சப்பாத்தியும் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது எனக்கு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.